கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த 9வது மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு செய்த காரியங்கள் அனந்த கோடி. இந்த நாளிலும் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தியானத்துக்குரிய வேத பகுதி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தேவாதி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற நல்ல ஈவுகளை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்து தம்முடைய பிள்ளைகளை மகிழ்விக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு 3 பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாம் வயது சென்றவனாய் இருந்த போதிலும் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வண்ணமாய் அற்புதமான புன்சிரிப்பான ஈசாக்கை கொடுத்தார். ஆனாலும் அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கும் வண்ணமாய் அந்த மகனை தனக்கு பலியிடும்படியாய் மோரியா தேசத்திற்கு போகும்படி கட்டளை கொடுக்கிறார். அன்பானவர்களே, வயது சென்றவன் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஆனாலும் விசுவாசத்தில் அவன் சோர்ந்து போகாதபடி ஈசாக்கை அழைத்து கொண்டு செல்கிறதை பார்க்கிறோம். ஈசாக்கு தகப்பனை பார்த்து கேட்கிறான், பலி செலுத்துவதற்கு நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, ஆட்டுக்கடா எங்கே என்று கேட்கிறான். அன்பானவர்களே, தகப்பன் அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று பதில் கொடுத்து அழைத்து செல்கிறதை பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, குறிக்கப்பட்ட மலை காண்பிக்கப்படுகிறது. அங்கே தன்னுடைய வேலைக்காரரையும் கழுதையும் நிறுத்திவிட்டு நாங்கள் போய் இறைவனுக்கு பலி செலுத்திவிட்டு திரும்ப வருவோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூறி செல்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவருடைய விசுவாசத்தை எப்படியாய் கர்த்தருக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது கட்டைகள் அடுக்கப்படுகிறது. ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு அவனுடைய கை கால்கள் கட்டப்படுகிறது. ஆனால் அவன் ஒன்றுமே வாய் திறக்கவில்லை. விசுவாசத்தில் தேறினவனான ஆபிரகாமும் கூட அதை கட்டையின் மேலே தன் மகனை கடத்துகிறான். சர்வாங்க தகன பலி என்பது துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும். கத்தியை ஓங்கப்படும் போது அவருடைய விசுவாசத்தை பரீட்சித்த கர்த்தாதி கர்த்தர் பிள்ளையாண்டான் மேல் கைபோடாதே என்று சொல்லி அதை தடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, பலிக்கட்டை அடுக்கப்பட்டு விட்டால் பலி செலுத்தப்பட வேண்டும். ஆனால் கர்த்தர் அங்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஆட்டுக்கடாவை காண்பிக்கிறார். பலி நிறைவேற்றப்படுகிறது. அன்பானவர்களே, அந்த ஸ்தலத்திற்கு ஜெகோவா ஈரே என்று பெயரிடுகிறான். இந்த நாள் வரைக்கும் அந்த இடம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ற பெயரிலேயே விளங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உன்னத தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்கிற அற்புத அடையாளங்களுக்குள்ளாய் அவர் நிலைத்திருக்கிறானா, விசுவாசத்தில் தேறினவனாய் இருக்கிறானா என்பதை சோதித்து அறிகிற கர்த்தர். ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது போல உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது நீங்கள் எப்படி இருக்க நினைக்கிறீர்கள்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து விசுவாசத்திலே தேறினவர்களாய் மாறுங்கள். 2வதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி, நீ உன் கொப்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு பெத்லெகேம் ஊரானாகிய ஈசாயினிடத்திலே உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினிடத்திலே சென்று தன் பிள்ளைகளை குறித்து கேட்கிறான். அவனுக்கு 8 பிள்ளைகள். அவர்களில்
7 பேர் யுத்த வீரர்கள் ஒவ்வொருவராக அழைக்கப்படுகிறார்கள். 7 பேரையும் கர்த்தர் தள்ளி விடுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அரசாங்க வேலைக்கு சில தகுதிகள் உண்டு. ஆனால் கர்த்தர் தகுதியை பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தை பார்க்கிறவர். 7 பேரும் தள்ளப்பட்டார்கள். ஈசா இடத்தில் கேட்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி, இன்னும் வேறு பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று. தாவீதை குறித்தவன் சொல்லுகிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்துவதுதான் கர்த்தருடைய வேலை. அவனை அழைத்து வர சொல்கிறார். தாவீது அழைத்து வரப்படுகிறான். அவன் மேல் தைல கொம்பை ஊற்றும்படி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அன்பானவர்களே, தகுதியற்ற இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தகுதியாக்கி அவர் அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களை வழிநடத்த ஆயத்தம் உள்ளவர். 1 சாமுவேல் 16:13 அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவர்கள் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அன்பானவர்களே, என்றைக்கு தாவீது கர்த்தருடைய அபிஷேக தைலத்தை பெற்றுக்கொண்டானோ அந்த நாள் முதல் கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ளாய் வழிநடத்தப்படுகிறான். இன்றைக்கு என் அன்பான தேவஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தின் மகிமைக்குள்ளாய் கடந்து வர உங்களை பழக்கிக் கொள்ளுங்கள். அவருடைய அபிஷேகம் சகல வல்லமையினாலும் அற்புத அடையாளங்களாகவும் உங்களை மாற்றும். நன்மைகளின் தேவன் சகல நன்மையினால் உங்களை முடிசூட்டி வழி நடத்துவார். இன்னும் 3ஆவதாக ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரிலும் மேலாக நேசித்தான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவங்களே, யோனத்தானும் தாவீதும் ஆத்ம நண்பர்களாயிருந்தார்கள். சவுலின் ராஜ்யபாரம் எடுக்கப்பட்ட போது தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அன்பானவர்களே, தன் நண்பனுடைய குடும்பத்தில் யாராவது பாக்கி இருக்கிறார்களா என்று கேட்டபோது மோபிபோசேத்து என்கிற ஒரு முடமாக்கப்பட்ட பையன் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அவன் பிறவியிலே முடவன் கிடையாது, முடமாக்கப்பட்டவன். அவனை அழைத்து வர சொல்கிறார். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாது, உன் தகப்பனாகிய யோனத்தான நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அன்பானவர்களே, தன் சிநேகிதனின் குடும்பம் மறுபடியும் தலைத்தோங்க செய்யும்படி ராஜாதி ராஜாவாகிய தாவீது நினைத்து செயல்பட்டது போல இன்று உங்க வாழ்க்கையில அற்புத அடையாளமாய் மாற்ற உனக்காக ரத்தம் சிந்தின தேவாதி தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அந்த உன்னத கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னத உயர்வுக்குள்ளாய் அவரோடு கூட போஜனம் பண்ணக்கூடிய கிருபையை உங்கள் மேல் வைக்கிறவராயிருக்கிறார். அன்பானவர்களே, நம்பிக்கையின் சிறகாய் மாறி தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில குறைவில்லாத நன்மைகளை கண்டுகொள்வீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளின்படியாய் கர்த்தர் உங்களை அற்புதமாயும் அதிசயமாய் வழிநடத்துகிறவர். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இரக்கமாய் வரும்படி நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் முற்றிலுமாய் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்களை அற்புதமாய் வழிநடத்தி அன்பின் நிமித்தம் இந்த குடும்பத்தை நேசித்து வழிநடத்த ஒரு மேபிபோசேத்தை தாவீது உயர்த்தினது போல உங்கள் வாழ்க்கையிலும் உன்னத உயர்வுகளை தந்து ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும்
உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால் நிறைக்கும்படி ஒரு விசை நினைவு கூர்வீராக. கர்த்தாவே, விசுவாசத்துல சோர்ந்து போய் கிடக்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தட்டி எழுப்பி ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போல வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. வல்ல தகப்பனே, ஒன்றுமில்லாத தாவீதை, ஆடுகளுக்கு பின்பால் ஓடிக்கொண்டிருந்த தாவீதை உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ராஜாதி ராஜாவாய் உயர்த்தினது. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, தள்ளப்பட்ட நிலையிலிருந்து மக்களை தூக்கி விடுகிற கர்த்தர் அவர்களை தூக்கி உன்னதத்தில் நிறுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, முடமாக்கப்பட்ட மோனி பேசத்துக்கு உதவி செய்யும்படி ஒரு ராஜா கண்களிலே தயை கிடைக்க பண்ணினவர். இந்த நாளிலும் ஐயா, வழி தெரியவில்லையே, உடங்கி கிடக்கிறேனே என்று தவித்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒத்தாசை அனுப்புகிறாக. நீர் ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் என்பதை, உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் இந்த வார்த்தையின்படி உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய நீர் போதுமானவர் என்பதை வெளிப்படுத்தும். எல்லா மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.